மின்தடையில் மூழ்கிய சென்னை, இரவு முழுக்க போராட்டம். முதலமைச்சர் தொகுதிதான் முக்கிய பங்கு. தண்ணீர் பற்றாக்குறைக்கு பாஜக சொன்ன பலே காரணம். தாவேகாவை தோற்கடித்த பாஜக. மாறு வேடத்தில் சுற்றும் முதலமைச்சர் விஜய். முதல்வன் படத்தை நைட் ஷோ ஓட்டும் தாவேகா தொண்டர்கள். ஒரு வழியாக ஹோலோகிராமில் தரிசனம் கொடுத்த முதலமைச்சர் விஜய். முக்கிய அமைச்சர்களை இணையும் விழாவுக்கு கூட வெளியே வராத கொடூரம். சேலைகளுக்கு அடித்து கொண்ட தாவேகா நிர்வாகிகள். உள்ளாட்சி பாலியல் குற்றவாளி பார் நாகராஜ், ரியல் எஸ்டேட் குற்றவாளி சிவகுமார் தாவேகாவில் இணைவு. தாவேகாவில் இணைந்த மறுநாளே டாஸ்மாக் திறக்கப்பட்ட அதிசயம். ஸ்கூல் பேக், ஸ்கூல் பஸ் இவற்றில் சாதனை செய்தாரா முதலமைச்சர் விஜய். உலக மகா உருட்டுகள் அம்பலம். இது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறு பரபரப்பான செய்திகளையும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையையும் வீடியோ ஆதாரங்களுடைய தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இன்னைக்கு தலைப்பு செய்தி அப்படின்னு பார்த்தாலே இருளில் மூழ்கிய சென்னை. அதுதான் சென்னையுடைய பல பகுதிகள் இருளில் மூழ்கி போய் நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை, 3 மணி நேரமாக கரண்ட் இல்லை. இது ஏதோ நேற்று நைட்டு மட்டும் எங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை, 10 நாளாகவே இந்த பிரச்சனை அனுபவிக்கிறோம், 3 நாளாகவே இந்த பிரச்சனை அனுபவிக்கிறோம். இது ஒவ்வொரு இடங்களும் இந்த சத்தம் கேட்டு 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 ஒரு கட்டத்தில் முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதியிலே இந்த நிலைமை நாங்கள் அனுபவிக்கிறோம். ஏங்க ஏதோ ஒரு நாள் கரண்ட் போனால் பிரச்சனை இல்லைங்க, தொடர்ந்து 3 நாளாக கரண்ட் இல்லை, எங்களால் தூக்கம் இல்லை, நிம்மதியாக வேலைக்கு போக முடியல, குழந்தைங்க தூங்க முடியல, வயசானவங்க தூங்க முடியலன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமையிழந்த மக்கள் ரோட்டில் நின்று போராட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு. நாங்கள் தானே மாற்றம் வேணும்னு எதிர்கட்டோம். அந்த மாற்றம் தான் இன்னைக்கு நைட்டில் உட்காந்து ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் அந்த அற்புதமான மாற்றம். மாற்றம் எதிர்பார்த்த மக்களுக்கு ஒரு தரமான ஒரு மாற்றம் கிடைச்சிருக்குது. இது முதலமைச்சரோட தொகுதி பெரம்பூர். இங்கே மட்டும் இந்த பிரச்சனை இல்லை. முதலமைச்சரோட வீடு இருக்கக்கூடிய நீலாங்கரை பகுதி, நீலாங்கரையோட பகுதியிலுமே நைட்லாம் கரண்ட் இல்லாமல் மக்கள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ணுறாங்க. நீலாங்கரையிலேருந்து அப்படியே இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இன்னும் தள்ளி போனோம்னா முட்டுக்காடு பகுதியிலுமே கரண்ட் இல்லாமல் மக்கள் ரோட்டில் வந்து நிற்கிறாங்க. போலீஸ் வந்து அவங்கள சமாதானப்படுத்தும் போது பெரிய அளவில் மக்கள் வாக்குவாதம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பேற்பட்ட நிலைமை நடந்தது. செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூடாஞ்சேரியிலுமே இதே ஒரு நிலைமை. சென்னை திருவல்லிக்கேணியில் இதே ஒரு பிரச்சனை. நைட்டெல்லாம் கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் கொந்தளிச்சு எழக்கூடிய ஒரு நிலைமை. அப்படியே அந்த பக்கம் போனோம்னா பொன்னேரி, ஆரணி இந்த பகுதியிலுமே கரண்ட் இல்லைன்னு சொல்லி இப்படி இரவு முழுக்க கரண்ட் இல்லை, மின்தடை, மின்வெட்டு அப்படிங்கிற வார்த்தைகள் இப்போ திரும்பவும் தொடர்ந்து வந்து அது என்னென்ன நைட்டில் கரண்ட் இல்லை தான் எங்களால் தாங்க முடியல. பகல்லனா கூட ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவோம். பல தெருக்களை நீங்கள் நோட் பண்ண தெரியும். பல தெருக்களில் மின் விளக்குகள் கட் பண்ணப்படுது. அங்கே ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா, அந்த தெரு விளக்குகள் கட் பண்ணப்பட்டுட்டு அப்படி இன்னைக்கு கடந்த 10 நாளாகவே பல தெருக்களில் தெருவிளக்கே இல்லாத நிலைமைகள் சில தெருவில் இருக்குது. பல இடங்களில் வீட்டில் நைட்டில் கரண்ட் கட் பண்ணுறது 3 மணி நேரம் 4 மணி நேரம் சொல்லி கரண்ட் கட் பண்ணேன். ஒரு கட்டத்துக்கு மேலே கொதிச்சு போன மக்கள் ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. சில ஊர்களில் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு எங்களை மாற்றம் நீங்கள் முன்னேற்றுவீங்கன்னு பார்த்தா எங்களை பிற்காலத்தில் கற்காலத்தில் தூக்கில தள்ளி விட்டுட்டீங்க. பூவே உனக்காக படத்தில் விஜய் சொல்லுவார், இப்போ நான் உங்களை கற்காலத்துக்கே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த மாதிரி எங்களை கற்காலத்துக்கே இல்லை கூட்டு போயிட்டீங்க, கையில் தீப்பந்தத்தை ஏற்றக்கூடிய நிலைமை கொண்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி மக்கள் இன்னைக்கு கொதிப்படைஞ்சு போராட்டம் செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. இதில் அந்த போராடக்கூடிய மக்கள் ஏன் நாங்கள் ரோட்டில் வந்து போராட்டம் பண்ணுறோம்னா, அங்கே இபி ஆஃபீஸுக்கு போனால் முறையான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை. சரி நாங்கள் கரண்ட் இல்லைங்க, எப்போ கரண்ட் வரும், கரண்ட் போச்சே அப்படின்னு ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க, ரிசீவரை எடுத்து கீழே வச்சிடறாங்க. எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸின்னு வருது. அப்போது ரிசீவர் எடுத்து கீழே வச்சிடறாங்க. அங்கே நேரில் போய் கேட்டாலும் முறையான ரெஸ்பான்ஸ் எதுவுமே இல்லை, இதுக்கு நான் பார்க்க முடியாது, நீ பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி மக்கள் பெரிய அளவில் கொதிப்படைஞ்சு போயிருக்கிறாங்க. அதோட ஒரு கட்டத்தில் இன்றைக்கி இந்த நிலைமை. இதில் குடும்பம் என்ன தெரியுமா, இதுக்கும் திமுக சதிங்கிறாங்க. ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எது நடந்தாலும் திமுக தான் காரணம், மு.க. ஸ்டாலின் சதி செஞ்சிட்டாருன்னு சொல்லி உருட்டிட்டு கிடந்தானுங்க. இப்போ ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகும் இதுக்கும் திமுக காரணம். ஏன்னா ஆட்சியை முழுக்க உங்கள் பொறுப்பு, இதுக்கு எப்பறம் திமுக காரணமாகும்னா அது மின் வாரியத்துக்குள்ள சில கருப்பாடுகள் இருக்குது. திமுகவுக்கு சாதகமான ஆளுங்க உள்ள இருக்கிறாங்க, அந்த கருப்பாடுகள் உள்ள இருக்கிறதால கரண்ட் போயிடுது அப்படின்னு சொல்லி ஒரு உலகமதா தத்துவத்தை இன்னைக்கு காரணமாக சொல்லிட்டு அலைகிறாங்க. ஏதாவது ஏற்றுக்கக்கூடிய லாஜிக்கா? கருப்பாடு உள்ள இருக்குன்னா ஆட்டு மந்தையே உந்து கருப்பாடு எப்படி உள்ள போவோம்? கருப்பாடு இருந்தால் அந்த கருப்பாடை தூக்கி வெளில தூக்கி போடு, இதெல்லாம் ஒரு காரணமா? சரி கருப்பாடு இருந்தால் ஒரு ஏரியாவில் கருப்பாடு இருக்கும், எப்படி எல்லா இடங்கள்லையுமே அதுவும் தொடர்ந்து 3 நாளாக கரண்ட் போகுது, 10 நாளாக கரண்ட் போகுது, இது எப்படி சாத்தியது? அப்போ நிர்வாகத்தை உனக்கு கட்டமைக்க தெரியல, நிர்வாகத்தை கட்டமைக்க தெரியாமல் இதுக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லி இன்னும் அந்த பழைய பஞ்சாகத்தை பாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் இன்னைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா, நாங்கள் ஏதோ ஒரு மாற்றம் வரும், குழந்தைங்க சொன்னாங்கன்னு ஓட்டு போட்டோம் அப்படின்னு இந்த மக்கள் இன்னைக்கு பெரிய அளவில் பரித வச்சுட்டு இருக்காங்க.
தப்பாக தான் ஓட்டு போட்டோமோ அப்படின்னு நினைக்கிறது போக, இன்னைக்கு அவங்களோட ரசிகர்களாக ஓட்டு போட்டாங்கல்ல, அண்ணா வந்து ஏதோ செஞ்சிருவாரு, மெர்சல் படத்தில் மேலே இந்த எகிரி குச்சி சண்டை போட்டாரு, அந்த மாதிரி ஏதாவது அண்ணா செஞ்சிருவாரு அப்படின்னு ஓட்டு போட்ட அந்த ரசிகர்கள் கூட இன்னைக்கு என்னடா இதுக்குமா திமுக காரணம் சொல்லுவீங்கன்னு அந்த ரசிகர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு முழிச்சு பரிதவிச்சு நிற்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய காரணங்கள் இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னைக்கு மின்வாரியத்தோடைய இயக்குனராக இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவரே இன்னைக்கு வந்து அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டாரு. பல இடங்களில் மின் தடை இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான், இதை நாங்கள் மறுக்கவோ இல்லை, மறுக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ராதாகிருஷ்ணன் சொல்லும்போது, மின் விநியோகத்தில் இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, அதாவது கரண்ட் இபி சப்ளைல இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே, விநியோகத்தில் பிரச்சனை இல்லை, ஆனால் மின் பகிர்மானத்தில் தான் இங்கே பிரச்சனை இருக்குது. அதாவது டிஸ்ட்ரிபியூஷன், இங்கே இருந்து இருக்கக்கூடிய சப்ஸ்டேஷன்களுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கும் மின் விநியோகம் செய்கிறது, டிஸ்ட்ரிபியூட் செய்கிறது, இதில் தான் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால தான் அப்படி கரண்ட் போகுது, இதை நாங்கள் மறுக்கலாம் இல்லை, மறுக்கவும் இல்லை அப்படிங்கிறாரு. டிஸ்ட்ரிபியூஷனில் பிரச்சனை அப்படின்னா அது முந்தைய ஆட்சியிலுமே நடந்திருக்கணுமே, ஏன் அப்போல்லாம் நடக்கலை? அப்போ அங்கே ஒரு நல்ல ஒரு நிர்வாகம் இருந்தது, அங்கே சரியான முறையில் வேலைக்கு ஆள்களை போட்டு அமைச்சர் அதை கண்ட்ரோல் பண்ணி அது முறையான வேலைகள் அங்கே நடந்ததால் அங்கே எந்த ஒரு தட்டுப்பாடோ மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையோ, எவ்வளோ பெரிய கோடை காலமாக இருந்தாலும், கோடை காலத்தில் மின் தேவை அதிகமாக ஏற்படும், ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதால பல வீடுகள் எல்லா வீட்டிலும் ஏசி போடுவாங்க. அப்போ மின் தேவை அதிகமாக இருக்கும்போது பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு போகக்கூடிய கரண்ட்டுகளை ஒரு கட்டுப்பாடு செஞ்சு மக்களுக்கு தேவையான கரண்ட்டை சரியான முறையில் பங்களிப்பு செய்யணும். அப்போ அங்கே நிர்வாகம் சரியாக இருந்ததால் இந்த 5 வருஷமாக நம்ம எந்த ஒரு பிரச்சனையுமே அனுபவிச்சு, எனக்கு நைட்லாம் கரண்ட் இல்லை, ரோட்டில் உட்காந்து போராட்டம் பண்ண போகிறேன் அப்படின்ற நிலைமை நமக்கு ஏற்படவே இல்லை. இங்கே ஒரு நிர்வாகம் இல்லை. ஏன்னா மின்சார வாரியத்தை அந்த அமைச்சர் யாரும் பொறுப்பு கொடுத்துருக்கீங்களோ, சிடிஆர் நிர்மல்குமார், அவர் கட்சியில் யாரை கட்சியில் சேர்க்கலாம், புதுசாக யாரை கட்சியில் சேர்க்கலாம், அதில் ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ ஒன்றும் இல்லை, திருப்பரங்குன்றத்தில், ஏன்னா திருப்பரங்குன்றத்துக்கு தான் சிடிஆர் நிர்மல்குமார் எம்எல்ஏவை ஜெயிச்சாரு. திருப்பரங்குன்றத்தில் ஒரு 3 ஒயின் ஷாப் மூடுறாங்க, ஒரு டாஸ்மாக் கடைகள் 3 ஒயின் ஷாப் மூடுறாங்க. அதில் ஒரு ஒயின் ஷாப் திடீர்னு திறக்கப்படுது. அந்த ஒயின் ஷாப்புடைய நம்பர் 5556 556, அந்த ஒயின் ஷாப்புடைய நம்பர். மூடப்பட்ட ஒயின் ஷாப் திடீர்னு திறக்கப்படுது. கடை மூடும் போது பயங்கர பில்டப் கொடுக்குறாங்க, ஆஹா விஜய் அண்ணா ஒயின் ஷாப்பை அழிச்சிட்டாரு, போதை கலாச்சாரத்தை அழிச்சு நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு பில்டப் கொடுக்குறாங்க. முதல்ல இந்த 717 கடைகள் சொன்னாங்கல்ல, அதுவே இன்னும் முழுமையாக மூடப்படலை. இன்னைக்கு தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஒயின் ஷாப் மூட வேண்டியதாக சொல்லப்படக்கூடிய ஒயின் ஷாப் இன்னும் முறையாக மூடப்படலை. பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலையும் வழிபாட்டு தலங்கள் பக்கத்துலையும் இன்னும் ஒயின் ஷாப்லாம் இருக்க தான் செய்யுது. இதை மூடணும்னு சொல்லி இன்னைக்கு கூட தூத்துக்குடியில் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இவங்க அறிவிச்ச அந்த 717 அதே முழுசாக மூடலை. இங்கே உடனடி நடவடிக்கை எடுக்கிற சில ஒயின் ஷாப்லாம் மூடின காட்டினாங்கல்ல, அந்த மாதிரி திருப்பரங்குன்ற பகுதியில் ஒரு 3 ஒயின் ஷாப்பை மூடினாங்க. அதில் இருந்து 5556 நம்பர் இருக்கக்கூடிய கடை திடீர்னு அந்த கடை ஓப்பன் ஆகுது. அங்கே திருப்பரங்குன்ற போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த கடை இருக்கும். கடை திடீர்னு ஓப்பன் ஆகுது. அதுவும் குறிப்பாக அந்த ஓப்பன் செய்யக்கூடிய நேரத்தை பாருங்க, வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைகாசி விசாகம் சொல்லி அந்த கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடக்கும், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த இடத்துல வருவாங்க. அந்த டைமில் அங்கே ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணப்படுது. அப்போ என்னடா மூடப்பட்டதா சொல்லப்பட்ட ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணப்படுது, பக்தர்கள் வந்து போகக்கூடிய நேரங்களில் இந்த ஓப்பன் பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த ஒயின் ஷாப்பை ஒட்டி ஒரு பார் ஒன்று இருக்குது. அந்த பாரோட உரிமையாளர் செல்வம் சொல்லக்கூடிய அந்த பாரோட உரிமையாளர் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தார். அந்த செல்வங்கிறவர் சிடிஆர் நிர்மல்குமார், திருப்பரங்குன்ற தாவேகா எம்எல்ஏ சிடிஆர் நிர்மல்குமார் முன்னிலையில் போய் தாவேகால இணைகிறாரு. அதிமுகவிலேருந்து தாவேகால போய் இணைகிறாரு. இணைஞ்ச உடனே மூடப்பட்ட ஒயின் ஷாப் திறக்கப்பட்டுருச்சு. எப்படி ஒரு ஆச்சரியம்! இந்த வடிவேல் ஒரு காமெடியில் சொல்லுவார், பெட்டிக்குள்ளே போன பையன் இந்த வந்துட்டேன் அப்படின்னு பாருல, அந்த மாதிரி அதிமுகவில் இருக்கும்போது ஒயின் ஷாப் மூடப்பட்டுருச்சு. தாவேகால வந்து இணைஞ்சோன்னே அந்த தாவேகால வந்து உடனே அந்த ஒயின் ஷாப் திறக்கப்பட்டு அவர் பாருக்கு அங்கே நல்லபடியாக வியாபாரம் ஆகிட்டு இருக்குது. அப்போ நாங்கள் தூய சக்தி சொல்கிறது எல்லாமே வெறும் வாய் ஜாலம், வாய் வார்த்தை தானே தவிர அதனால் அரசியலுக்கோ மக்களுக்கோ எந்த ஒரு பயனுமே இல்லை. ஏன்னா இன்றைக்கி தாவேகால சேரக்கூடிய அந்த லிஸ்டெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இப்போது அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாடி சேலம் பகுதியில் தாவேகாவில் சிலர் வந்து இணைகிறாங்க, அதிமுகவில் வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்தது. யாரெல்லாம் இணைஞ்சாங்கன்னு சொல்லி போய் பார்த்தோம்னா, பார் நாகராஜன், எல்லாமே இந்த பார் ஒயின் ஷாப்பு பார் நடத்துறவர் இந்த மாதிரி ஆளுங்க தான், கஞ்சா விற்கிறவன், பொம்பளை கேஸில் மாட்டினவன், இவங்க தான் வந்து எல்லாமே சேர்றது. பார் நாகராஜன் வந்து கட்சியில் வந்து சேர்றாரு. இந்த பார் நாகராஜன்ற பேர் ஞாபகம் இருக்க எல்லாருக்குமே, பொள்ளாச்சியில் அத்தனை பெண்களை போட்டு நாசப்படுத்தி அவ்வளவு கொடூரம், அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா அந்த சத்தம் இன்னைக்கு நம்ம காதில் கேட்டுட்டு இருக்கோம். அப்போ அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில் அந்த திருநாவுக்கரசுன்னு சொல்கிற இப்போ பல குற்றவாளிகளாக நீங்கள் கைது செஞ்சாங்க இல்லையா, அந்த லிஸ்ட்டில் திருநாவுக்கரசு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பார் நாகராஜ்ன்ற ஒரு நபரும் அன்றைக்கி கைது செய்யப்பட்டார். பார் நாகராஜ் மேலே அன்றைக்கி என்ன குற்றச்சாட்டுனா, அந்த ஒரு பெண் போய் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் புகார் கொடுத்தாங்களே, அந்த பெண்ணுடைய சகோதரன் போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் கொடுத்த அந்த பெண்ணுடைய சகோதரனை
இந்த பார் நாகராஜ் போய் தாக்குறாரு. நீ எப்படி புகார் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய சகோதரனை போய் மிரட்டுறது, அவர் அங்கே தாக்குதல் நடத்துறதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட வேலைகளை ஈடுபட்டாரு. குற்றவாளி இவ்வளோ மோசமான கொடூர குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக நின்று அவங்க மேலே புகார் கொடுக்குறவங்கள போய் அடிக்கக்கூடிய ஒரு வேலையில் ஈடுபட்ட நபர் தான் இந்த பார் நாகராஜ். இதனால அன்னைக்கு அவரோட பார்லாம் பொதுமக்கள் அடிச்சு உடைச்சாங்கன்றதெல்லாம் தனி கதை. அதெல்லாம் நம்ம அந்த டைமில் நிறைய பார்த்தோம். அப்போ அப்பேற்பட்ட ஒரு நபர், அதுக்கப்புறமா அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்க, சிபிஐ வரைக்கும் விசாரணை நடந்தது. ஆனால் அந்த குற்றவாளிகள் ஒரு 9 குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல மெயின் கேஸ், அதில் பார் நாகராஜ் இல்லை. ஆனால் குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவோ குற்றவாளிகள் ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தார். அப்போ அப்பேற்பட்ட நபர் பாலியல் குற்றத்தில் ஒரு பங்கீடுல இருந்த ஒரு நபர் இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாடி தாவேக்கால போய் ஜாயின் பண்ணுறாரு. இப்பேற்பட்ட அந்த தாவேக்கால சேரக்கூடிய அந்த பின்புலங்களை கொஞ்சம் நல்லா பாருங்க. இதே அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாடி ஒரு போன வாரத்தில் ஒருத்தர் வந்து சேர்ந்தார், சிவகுமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து சேர்ந்தார். இந்த சிவகுமார் யாருன்னா வின் ரியல் எஸ்டேட் சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி, இதுவும் சேலம் பகுதியில் தான் ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்காரு. அவர் வந்து நீங்கள் எங்கள்கிட்ட நிலம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது 2000 ரூபா மாறும் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மக்களை குழப்பி ஏமாற்றுவாங்க இல்லையா? அப்பேற்பட்ட வேலைகள் செஞ்சு கிட்டத்தட்ட 98 கோடி ரூபா வரைக்கும் மோசடி செஞ்சிருக்கிறாரு. பல மக்கள் கிட்ட மோசடி செஞ்சிருக்காருன்னு சொல்லி சமீபத்தில் கூட அவருக்கு 11 மாசம் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு அவரு செங்கோட்டையன் முன்னாடி வந்து தாவேக்கால வந்து இணைகிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. அப்போ இந்த கட்சியில் இணையக்கூடியவங்களோட லிஸ்ட்லாம் பாருங்க. சரி, இப்படியெல்லாம் இணைகிறார்னு இவங்க வெறும் ஃபுல் அண்ட் ஃபுல் இதையுமே பில்டப் கொடுக்குறது. இத்தனைப்பா எவ்வளோ பேர் வந்து கட்சியில் வந்து சேர்றாங்கப்பா, அதிமுக எல்லாம் வந்து சேர்றாங்கப்பா அப்படின்னு பில்டப் கொடுக்குறது. இன்னைக்கு பார்த்தோம்னா திருவொற்றியூர் பகுதியில் 5000 பேர் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து, அது திமுக, அதிமுக, நாம் தமிழர், மாற்றுக் கட்சியிலேருந்து தாவேகா கட்சியில் 5000 பேர் சேர போகிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பில்டப் கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே திருவொற்றியூரில் என்ன நடந்துச்சுன்னு போய் பார்த்தோம்னா 100 பேர் கூட இல்லை அந்த நிகழ்ச்சியில், அந்த கட்சியில் சேர்றாங்கன்னு சொல்லி 100 பேர் கூட அந்த லிஸ்ட்டில் இல்லை. இந்த 100 பேர் உண்மையில கட்சியில் சேர வந்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே சேலை கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டா உங்களுக்குலாம் சேலை கிடைக்கும் அப்படின்னு சேலை கொடுத்தோன்னே அந்த சேலை வாங்குறதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அந்த இடத்துல வந்திருக்குது. இதை நம்ம சொல்லலை, பாலிமர் மாதிரியான ஊடகங்கள் களத்திலே போய் செய்தியை பதிவு செஞ்சு அவங்க தான் இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. 5000 பேர்னு சொன்னாங்க, 100 பேர் கூட வரல. அந்த 100 பேரை சேலை வாங்குறதுக்கு இப்படி அடிச்சுக்கிறாங்க. பெண்கள் வந்திருந்த பெண்களுக்கு சேலை கொடுக்குறாங்க கட்சியில் சேர்றதுக்குன்னு சொல்லி. மேடையில் இவர் கட்சியில் சேர்ந்தாரு, அவர் கட்சியில் சேர்ந்தாரு பில்டப் கொடுக்குறாங்க. கீழே சேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த சேலையை பெண்கள் மட்டும் வாங்கல, அங்கே வந்திருந்த ஆண்களும் போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் இந்த சேலை வாங்குறாங்க. ஆண்களும் இந்த சேலை வாங்குறத கடுமையான போட்டி போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ 5000 பேர் சொன்ன இடத்துல வேற 100 பேர் தான் வந்திருக்குது. இந்த 100 பேரை சேலை வாங்குறதுக்கு அடிச்சுக்குது. இப்பேற்பட்ட ஒரு கூட்டம் தான் நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே கட்சியோட தலைமை இருக்குல்ல, அவங்க வெளியில் வந்து கட்சி எப்படி நடக்குது, கட்சியோட கண்ட்ரோல் என்ன முறையில் நடக்குதுன்னு சொல்லி எதையுமே பார்க்கறதில்ல. மக்கள் பிரச்சனை பார்க்கறதில்ல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இப்போ இன்னைக்கும் ஊத்தங்கரை பகுதியில் 80 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. ஊத்தங்கரை பகுதியில் ஒரு விவசாய நிலத்தில் மாடு மேய்க்கக்கூடிய ஒரு அம்மா, ஒரு 80 வயசு மூதாட்டி. அந்த அம்மா மாடு மேய்ச்சி முடிச்சு, அந்த வெயிலில் மாடு மேய்ச்சி முடிச்சு சோனு ஒரு ஓரமாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த அம்மாவை 80 வயசு மூதாட்டியை ஒரு நாய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கிறான். அப்போ இந்த அளவுக்கு ஒரு 6 மாசம் 4 மாச பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, சூலூரில் 10 வயசு பிள்ளைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு மூதாட்டிக்கு இங்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு தான் இங்கே ஒரு சட்ட ஒழுங்கோட இங்கே ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆனால் பில்டப் கொடுத்ததுன்னா சிங்கப்பெண்ணேன்னு பில்டப் கொடுத்துட்டு ஒரு ஆட்சி சொன்னாங்க. அதை நம்பி இன்னைக்கு மக்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் எதுக்குமே இன்னைக்கே வெளியில் வர மாட்டாரு, பிரச்சாரத்துக்கு தான் வெளியில் வர மாட்டாரு. சரி, மக்களுடைய பிரச்சனைக்கு வெளியில் வர மாட்டாரு. ஆனால் இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் என்ன தெரியுமா? முதலமைச்சர் விஜய் மாறுவேடத்தில் ஆய்வு செய்து வருகிறார் அப்படின்ட்டு. ஏன்னா இவங்க அமைச்சர்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ரீல்ஸ் போடுறது, ஹாஸ்பிட்டலில் ஆய்வு செஞ்சார், கோவிலில் போய் ஆய்வு செய்தார், அம்மா உணவகத்தை ஆய்வு செய்தார் சொல்லி ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த மாதிரி இப்போ சரிப்பா எல்லாரும் போறீங்க, எல்லாரும் செய்தியாளர்களை சந்திரிக்கீங்க, ஓகே. எங்க தான் முதலமைச்சர் சட்டசபைக்கு வந்தார், ஓகே. அதுக்கடுத்து அவங்க மேனேஜரோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனார், ஓகே. மக்கள் வந்து பார்க்க மாட்டாரு. திருச்சியில் கூட உங்களோட ஒரு அரங்கத்துக்குள்ள ஏற்பாடு பண்ண ஒரு நிகழ்ச்சியில தான் போய் பேசினாரு. எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் அதுவும் வாயில நல்லா வந்துடும் இப்படியாப்பட்ட வார்த்தைகள்லாம் பேசினாரே தவிர முதலமைச்சர் மக்களை இப்போ சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த கேள்வி வந்துருதுன்றதுக்காக இப்போ ஒரு பில்டப். முதலமைச்சர் விஜய் மாறு வேஷத்தில் போய் மக்களை போய் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு, யாருக்குமே தெரியாம எங்க ரோடு சரியில்லை, எங்க மக்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லி மாறு வேஷம் போட்டு மக்களை போய் சந்திக்கிறான்னு சொல்லி இப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்க. இந்த செய்தியை உண்மை நினச்சி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்க நேற்று நைட் ஷோ போயிட்டு முதல்வன் படத்தை பார்த்துருப்பாங்க இருக்கிறேன் நான் யூடியூப்ல போயிட்டு முதல்வன் படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்குது. முதல்வன் படத்தில் அவர் அர்ஜுன் முதலமைச்சர் ஆயிடுவார். முதலமைச்சர் ஆகி முடிச்சோன்னே சண்டே லீவு. சண்டே என்ன பண்ணுவார், ஏற்கனவே மீசை இருக்கும், மீசைக்கு கீழே எக்ஸ்ட்ரா அப்படி ரைட்டாக ஒரு சுற்றி விட்டா இது மாறுவேஷம் சொல்லி அர்ஜுனை நம்பிப்பார். இந்த இடத்துல இத்திரிக்காண்டு ஒரு மறு வச்சுப்பாரு, மறு வச்சுனா அது மாறு வேஷமா, எக்ஸ்ட்ரா ஒரு பொட்டு வச்சுப்பாரு, பொட்டு வச்சா மாறு வேஷமா, தலையில் ஒரு துணியை கட்டணும் மாறு வேஷமா, இதை வச்சுட்டு வாயில வெத்தலை பாக்க போட்டு அர்ஜுன் அங்கே மார்க்கெட்டில் போவார். என்னமோ மல்லிப்பூ என்ன எவ்வளோமோ அப்படின்னு சொல்லி பேசுவார். அந்த அம்மாவுக்கு யாருன்னே தெரியாதா, அந்த அம்மா பாட்டு யாரும் பண்ணுவாங்களாம்.
அதுக்கப்புறம் அந்த தலப்பாய மேலே இருக்க துணி, அந்த துணி எடுத்து நான் யார் தெரியுதா, நான் தான் புகழேந்தி. ஐயோ புகழேந்தி சிஎம் நீங்களா, ஏண்டா மாறு வேஷத்துக்கு உண்டான மரியாதை போச்சுடா அவங்களுக்கு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மொக்கசின்னு ஒன்று இருக்கும் முதல்வன் படத்தில். இந்த படத்தை பார்த்துருப்பாங்க போல இருக்குது. இதை வச்சு ஒரு நியூஸ் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி முதல்வர் விஜய் வந்து மாறு வேஷத்தில் போய் எல்லாருமே இப்போ சந்திச்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு ஒரு பில்டப்பை கொடுத்துக்கிட்டு இப்படி அழைச்சி விட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுதான் சொல்றது, அந்த முதல்வன் படத்துல அவர் கடைசியாக மாறு வேஷத்தை போட்டுக்கிட்டு போய் மனிஷா கொய்ராலா தான் பார்க்க போவார், மக்களை பார்க்க போக மாட்டாரு. அந்த மாதிரி என்ன மாறு வேஷமோ என்ன கருமமோ எதுவும் தெரியல. இங்க என்னன்னா முதல்வர் விஜய் இவர் மாறு வேஷத்தை போட்டு மக்களை பார்க்க போக தேவையில்ல, அவங்க கட்சியில முக்கியஸ்தர்கள் வந்து இணையறாங்க, அவங்கள பார்க்கறதுக்கே வரல. இப்போ நேற்று அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள் உட்பட ஒரு 4 முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு 7 பேர் போய் அந்த தாவேகா கட்சியில போய் சேர்றாங்க. கடம்பூர் ராஜு மாதிரியான அதிமுகவில் இருக்கக்கூடிய வந்து இங்க வந்து கட்சியில சேர்றாங்க. அவங்கள கூட முதலமைச்சர் விஜய் அந்த கட்சியோட தலைவர் வந்து அவரு முன்னாடி வந்து கட்சியில சேரணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தாம கட்சியோட 2ஆம் கட்ட தலைவர்கள் ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் இவங்க முன்னாடி தான் அவங்க வந்து இந்த கட்சியில வந்து சேர்றாங்க. டி நகருடைய எம்எல்ஏ இருந்தார் ஜே கருணாநிதி, டிஎம்கே எம்எல்ஏ இருந்தார். அவருக்கு சீட்டு தரலன்னு சொல்லி தேர்தலோட நெருக்கத்தில் போயிட்டு தன்னுடைய மகளை போய் தாவேக்கால சேர்த்து விட்டாரு. இன்னைக்கு அவரும் தாவேக்கால வந்து சேர்ந்துட்டாரு. அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்தா இருக்காரே தவிர முதலமைச்சர் அங்கே வரல. சரி, இங்கே தான் வரல முதலமைச்சர் விஜய். அமைச்சர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு விஷயம், அதாவது தமிழ்நாடு தொழிலாளர் வர்த்தக சங்கம் சார்பில் அமைச்சர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு விழா ஒன்று ஏற்பாடு செய்கிறாங்க. அதில் தாவேகாவுடைய அமைச்சர் பிரபு, சிடிஆர் நிர்மல்குமார், இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள்லாம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க. அந்த இடத்துலையும் பார்த்தோம்னா முதலமைச்சரோட ஹோலோகிராம் வீடியோ ஓடுது. ஹோலோகிராம்ங்கிறது ஒரு ஃபேன் சுத்தம், அதில் வந்து ஒரு நபர் பேசுகிற மாதிரி ஒரு 3D வீடியோ மாதிரி அந்த இடத்துல இருக்கும். இதான் ஹோலோகிராம். இந்த ஹோலோகிராம் வீடியோ இருக்கு. சரி, இந்த ஹோலோகிராம் வீடியோ வச்சோம் முதலமைச்சர் விஜய் நின்று பேசி அந்த ஃபுட்டேஜ் எடுத்துக்க போடுறாங்களானா அதுவும் கிடையாது. இது ஏஐயால கிரியேட் பண்ணப்பட்ட அந்த உருவத்தை பேசும்போது பார்த்தோம், வெறும் இப்படி கை அசைக்குது, இப்படி கை இருக்குது, இப்படி இருக்கு கை, ஏஐ மூலமா கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வீடியோ காட்சி. சரி ஓகேப்பா, முதலமைச்சர் விஜய் வீடியோ எடுக்க கூட அவருக்கு டைம் இல்லை, சரி ஒரு வாய்ஸ் ஆச்சு பேசியிருப்பாரான்னு பார்த்தா அதுல வரக்கூடிய ஆடியோவும் முழுக்க ஏஐ. நன்றி, வணக்கம், பிரபு, சிடிஆர் நிர்மல்குமார். அதாவது ஏஐல வந்து நம்ம என்ன வார்த்தைகள் எழுதி கொடுக்குறோமோ அந்த வார்த்தைகளை அப்படியே ஏஐ ஒப்பிக்கும். நம்ம வாய்ஸ் மாடலேஷன் மட்டும் இந்த வாய்ஸ்ல எனக்கு வேணும்னு கேட்டால் அது கொடுத்துரும். அந்த மாதிரி விஜயோட வாய்ஸ் மாடலேஷனை கொடுத்து சில வசனங்கள் எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. அதை வச்சு ஒரு வாய்ஸ் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு பாராட்டு நிகழ்ச்சி நடக்கல. அந்த இடத்துல முதலமைச்சர் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல வந்திருக்க வேணா, வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது, இன்னாருக்கு பாராட்டு, நானும் உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறேன், இன்னும் சிறப்பாக நீங்க பணி செய்யுங்க, மக்களுக்காக எல்லாம் செய்யுங்க, ஒரு நிமிஷம் ஆகுமா அந்த வீடியோ பேசுறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு ஸ்கிரிப்ட் தவிர எதுவும் செய்ய தெரியாது அப்படிங்கிறதால அதில் கூட ஒரு வீடியோ கூட இவங்களால பேச முடியல. ஆனால் இதே முதலமைச்சர் விஜய் அன்னைக்கு தாவேக்கான ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறாரு. அதாவது சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு தாவேக்காக யாரெல்லாம் பதிவுகள் போடுறாங்களோ இவங்கள விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சி நடத்தி விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்களாம் கான்ஃபிடென்ட்டாக பணி செய்யணும், நம்ம கட்சிக்காக நீங்கள் தான் உழைக்க போறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ காலில் வந்து பேசினாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க இப்படி எழுதினாங்க, தாவேக்கா பற்றி யாராவது பேசினா அசிங்கமாக திட்டுறது, பெண்களை கெட்ட வார்த்தையில பேசுறது, பெரிய தலைவர்களுக்கு எந்த ஒரு மரியாதை இல்லாமல் பேசுறது எல்லாமே அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக ஒரு முதல் கூட்டம் ஏற்பாடு செய்யும் போது அதுலலாம் போய் முதலமைச்சர் அன்னைக்கு போய் விஜய் போய் வீடியோ காலில் பேசுறாரு. இன்னைக்கு அமைச்சர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு விஷயம், ஒரு பாராட்டு சம்பந்தமான விஷயம், இதுல கூட ஹோலோகிராம். கட்சியில் யாராவது முக்கியஸ்தர்கள் வந்து சேர்ந்தா கூட அங்கேயே முதலமைச்சர் வரமாட்டாரு, 2ஆம் கட்ட தலைவர் தான் இருப்பார் போது இப்போ முதலமைச்சர் விஜய் தான் முதலமைச்சரா இல்ல ஆதவர்ஜுனா முதலமைச்சரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மத்தியில எழ ஆரம்பிச்சிருக்குது. இவ்வளவும் நடந்தும் இங்க பில்டப் குறையாம இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் மூலியமாவும் இன்னொன்று அவங்களுடைய பிஆர் டீம்கள் மூலியமாவும் ரூட் மாஃபியார் மூலியமாவும் பொதுமக்கள் மத்தியில் போயிட்டு இல்லாத போல செய்திகளை கொண்டு போய் சேர்க்கணும். விஜய் அண்ணா அப்படி செஞ்சுட்டாரு, முதலமைச்சர் விஜய் இப்படி செஞ்சுட்டாரு சொல்லி பில்டப். அதுல இப்போ சமீபமாக ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு பில்டப். இந்த மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து பள்ளி மாணவர்களுக்கு பேக் கொடுக்குறாரு. அந்த பேக்ல பார்த்தோம்னா முதலமைச்சருடைய போட்டோ இல்லாம வெறும் திருக்குறளோட பேக் கொடுக்க சொல்லிட்டாரு. ஆஹா எப்பேற்பட்ட மாற்றம் அப்படி சொல்லி ஒரு பில்டப்பை பரப்பிட்டு இருக்காங்க. சரி, இதாச்சும் உண்மையான்னு பார்த்தா இது உண்மை கிடையாது, உருட்டு. அது உலகமாக உளுந்த வடையில ஊற வச்ச உருட்டு. அவ்வளவு பெரிய உருட்டை உருட்டிட்டு இருக்காங்க. அதாவது அதிமுக இங்க ஆட்சியில் இருக்கும்போது அன்னைக்கு பள்ளி மாணவர்களுக்கு இலவச பேக் கொடுக்கும்போது அதுல ஜெயலலிதா அவங்களுடைய படம் இருக்கும். அதுக்கடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதாவுடைய போட்டோ, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய போட்டோ, இந்த 2 போட்டோவுமே அதை வச்சு கொடுப்பாங்க. திமுக ஆட்சி பொறுப்புக்கு ஏற்கும்போது அன்னைக்கு முதல் முறையாக அவங்க ஆட்சி பொறுப்பு ஏத்தாச்சு மாணவர்களுக்கு பேக் கொடுக்கணும். ஆனால் ஏடிஎம்கே பீரியட்ல பிரிண்ட் பண்ணப்பட்ட பேக் ஆல்ரெடி ஸ்டாக் நிறையா இருக்குது. அப்போ இந்த பேகை ஆனால் அதில் அவங்க ஃபோட்டோ இருக்கு, முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஃபோட்டோ, ஜெயலலிதா அவர்களுடைய ஃபோட்டோ இருக்கு. அப்போ இதோட அப்படியே கொடுத்துடலாமா,
இல்லை நம்ம புது பேக்கை நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும்போது அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட சொன்னது என்னன்னா, புது பேக் நீங்கள் பிரிண்ட் பண்ணோம்னா அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 13 கோடி ரூபா செலவாகும். இந்த 13 கோடி ரூபா இருந்தா வெறும் அவங்க போட்டோ இருக்குன்றதுக்காக தூக்கி போடுறதுக்காக இந்த 13 கோடி ரூபா இருந்தா மாணவர்களோட கல்வி செலவுக்கு பள்ளிக்கூடங்களோட வளர்ச்சிக்காக இந்த பணத்தை நம்ம பயன்படுத்தலாம். வெறும் போட்டோல என்ன இருப்போது, அவங்க போட்டோட கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு பெருந்தன்மையோட திமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமியோட போட்டோ போட்டு பேக்கை கொடுக்கப்பட்டது. அப்பேற்பட்ட நிகழ்வு நடந்தது. அதுக்கு பிறகு 2023 புது பேக் பிரிண்ட் பண்ணும்போது அன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, முதலமைச்சரோட போட்டோலாம் எதுவும் பண்ண வேணாம், தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு லட்சணம் இருக்குல்ல, ஒரு சின்னம், தமிழ்நாடோட லோகோ, அந்த தமிழ்நாடோட லோகோ மட்டும் அதில் இருக்கட்டும், கீழே திருக்குறளை எழுதி கொடுத்துருங்க. ஏன் போட்டோ போடுறதுக்கு பதிலாக கலைஞரோட போட்டோ போடுற பதில் திருக்குறள் போடுங்க. அதுக்கு கீழே திருக்குறளுடைய பொருளறை, கலைஞர் பகுத்தறிவு உரை எழுதினார் இல்லையா, அந்த பொருள் மட்டும் கீழே எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினதே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான். இன்னைக்கு முதல்வர் விஜய் வந்து திருக்குறளோட பேக் கொடுக்க சொல்லிட்டாரு, முதலமைச்சர் விஜயோட போட்டோ வேணாம்னு சொல்லிட்டாருன்னு சொல்றாங்களே, இதுவே உருட்டு. இவங்க போகக்கூடிய இடம் எல்லாத்துலேயும் விஜயோட போட்டோ தான் முன்னிலைப்படுத்துறாங்க. அம்மா ஊடகத்தில் முதலமைச்சர் விஜயோட போட்டோ, அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல பெருமையின் அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த டைலாக் திமுகவோட டைலாக். ஆனால் அந்த இடத்துல விஜயோட போட்டோ வைக்கிறாங்க. பள்ளி மாணவர்களுக்கு போய் தாவேகா கட்சி சார்பில் போயிட்டு பென்சில் பேனா போய் கொடுக்குறாங்க, அந்த இடத்துல இவ்வளோ பெருசாக விஜயோட போட்டோ வச்சுக்கிறாங்க. அப்போ இவங்க போட்டோவுக்கு முன்னுரிமை கொடுக்குறது இவங்க தான். இந்த போட்டோ இல்லாமல் ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்தது திமுக தான். இப்போ இன்னைக்கு இவங்க ஒரு போட்டோ காட்டுறாங்கல்ல, திருக்குறள் வச்சு முதலமைச்சர் விஜயோட போட்டோ இல்லாமல் பேக் கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு காட்டுறாங்களே, அந்த அதுவாச்சும் கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்கா? இப்போ என்னன்னா, இவங்க ஆட்சிக்கு வந்து 25 நாள் தான் ஆகுது. இந்த 25 நாளில் இவங்க பேக் ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த பேகுக்கு டெண்டர் விடணும். யார் பேக் டெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி டெண்டர் விடணும். ஒரு டெண்டர் அது எவ்வளோதான் குறைஞ்சபட்சமோ அதிகபட்ச விலையில் டெண்டர் ஒரு நிறுவனம் எடுத்துட்டாங்கன்னா அந்த டெண்டருக்கு ஒரு 15 நாள் கால அவகாசம் கொடுக்கப்படும். யாரெல்லாம் கொட்டேஷன் கொண்டு வராங்க அப்படின்றதுக்கு 15 நாள்லேருந்து 3 மாதம் வரைக்கும் கொட்டேஷன் கொடுக்கப்படும். குறைஞ்சபட்சம் 15 நாள் அந்த இடத்துல கொட்டேஷன் இருக்கணும். அப்போ இந்த 15 நாள் இதுக்கு இந்த கொட்டேஷன் விட்டுருக்கே 15 நாள் ஆகி போயிருமே, எப்படி நீங்கள் அதுக்குள்ளே பேக்கை பிரிண்ட் பண்ணீங்க? அவங்க கொட்டேஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க பேக்கை போய் பிரிண்ட் பண்ணிட்டு வரணும்ல, போய் சாம்பிள் பேக்கு கொண்டு வரணும். அதுக்கடுத்து 1 கோடிக்கும் மேலே இங்கே மாணவர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி பேக்கை இங்கே பிரிண்ட் பண்ணணும், எப்படி சாத்தியம்? அப்போ சரிப்பா, அதையும் சாத்தி உங்கள் சினிமாத்தனமா பேக் எங்கே வானத்தில் வந்து உங்களுக்கு பேக் வந்துருச்சுன்னு வையேன். விஜய் ஒரு பேக் ரெடி பண்ணுறாருன்னா அது கீழே கலைஞர் உரையை எழுதுவார், பொருள் எழுதும்போது கலைஞர் உரையை எழுதுவார். திமுகவுக்கு எனக்கு தான் போட்டின்னு சொல்லக்கூடிய விஜய் கலைஞர் உரையை போட்டால் எழுதுவார். எதையுமே இவங்க பார்க்கறது கிடையாது. இன்ஸ்டாகிராமில் எந்த பொய்யை பரப்பலாம் நம்புறானுங்க. முதலமைச்சர் விஜய் பள்ளி மாணவர்களுக்காக தனி பேருந்து இயக்கிட்டாரு அப்படின்னு இன்னைக்கு முழுக்க ஒரு செய்தி பரவுது. பள்ளி மாணவர்களுக்காக உலகத்திலே முதன்முறையாக விஜய் வந்து ஒரு பேருந்தை இயக்கிட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி, அதை மாங்குன்னு ஷேர் பண்ணுறாங்க. இந்த தனி பேருந்து சிஸ்டம் கொண்டு வந்து டிஎம்கே 2025 ஜூலை மாதத்தில் திமுக தான் இந்த செயல் திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 25க்கும் மேற்பட்ட கல்வி நிறுவனங்களுக்கு, ஏன்னா பெண்கள் இன்னைக்கு ஸ்கூல் டைமில் போனோம்னா பெண் பிள்ளைகள் பெரிய அளவில் இந்த பஸ் இந்த கூட்டத்தில் நெருக்கடியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுக்காக பள்ளிக்காக மட்டுமே எம்டிசியில் பள்ளிக்காக மட்டுமே 25 தனி பேருந்துகள் இயக்கப்பட்டது. பிள்ளைங்களை ஒரு இடத்துல பிக்கப் பண்ணி கரெக்டாக ஸ்கூலில் போய் ட்ராப் பண்ணணும், திரும்ப ஸ்கூலில் பிக்கப் பண்ணி அவங்க எங்கள் இடத்துல போய் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக 25 சிறப்பு பேருந்துகள் அதுக்கான முயற்சி செஞ்சு அன்னைக்கு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் சிவசங்கரன், உதயநிதி ஸ்டாலின் அன்னைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த திட்டத்தை ஆரம்பித்து அவ்வளோ சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு திட்டம் தானே தவிர இது ஒன்று தாவேகா புதுசாக கொண்டு வந்தோ முதலமைச்சர் விஜய் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இல்லை, இது திமுக ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். எப்படி திமுக கலைஞர் 1989 பஸ் பாஸ், இந்தியாவிலேயே மாணவர்களுக்கு இலவச பஸ் பாஸ்னு ஒரு திட்டத்தை, அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில் 2025 ஜூலை மாதத்தில் மாணவர்களுக்காக தனி பேருந்து, இந்தியாவிலே தான் ஃபர்ஸ்ட் டைம் மாணவர்களுக்காக தனி பேருந்து இயக்குனது இது திமுகவுடைய சாதனையை தவிர இதை செஞ்சது தாவேக கிடையாது. அப்போ வெறும் பில்டப்புகளால் மட்டுமே அரசியல், வீட்டை விட்டு வெளியில வராத ஒரு அரசியல் செய்கிறதால தான் இன்னைக்கு கரண்ட் கூட இல்லாத அளவுக்கு மக்கள் பெரிய அளவில் பரிதவிச்சு நிற்கிறாங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.